2023 ஆண்டு முதல் கடந்த டிசம்பர் 19 வரை மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் முயற்சியின் மூலம் மொத்தம் 6,22,283 வேலை வாய்ப்புகள் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டன. நடப்பில் உள்ள தொழிலாளர் சந்தை கொள்கைகளின் செயல்திறன் மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ளும் நாட்டின் பொருளாதார மீட்சியை இது பிரதிபலிக்கிறது. இந்த சாதனை மலேசியாவின் பொருளாதார செயல்திறன் மற்றும் மீட்சி குறித்த அனைத்துலக பண நிறுவனத்தின் நேர்மறையான மதிப்பீட்டிற்கு ஏற்ப இருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இந்த அங்கீகாரம் நாட்டின் உள்நாட்டு அடிப்படை வலிமையையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மதானி அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட விவேகமான நிதி மற்றும் பொருளாதார கொள்கைகளையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். IMF அங்கீகாரம் உலகளாவிய வர்த்தக சவால்கள் மற்றும் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட அதிக கட்டணங்களின் தாக்கம் உட்பட அனைத்துலக கொள்கை நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொண்ட போதிலும் மலேசியா மீட்சியுடன் இருக்கும் திறனை நிரூபிக்கிறது என அவர் கூறினார். இந்த நேர்மறையான வளர்ச்சி வலுவான உள்நாட்டு தேவை, தொடர்ச்சியான முதலீடு மற்றும் ஆரோக்கியமான வேலைவாய்ப்பு வளர்ச்சியால் ஊக்குவிக்கப்படுகிறது என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரமணன் சுட்டிக்காட்டினார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.